குட்டி பாப்பாவுக்கு நம்ம தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு அந்த பாட்டில் தைரியம் வரணும். ஏதோ ஒரு சினிமா பாட்டியோ ஏதோ வந்து அது காதுக்கிட்டோ அலற விட்டுட்டோ அது மட்டும் தூங்கட்டோம்னா அது தூங்க முடியாது குழந்தையால். அது சொல்லவும் தெரியாது. அதனால் அத்தை அடித்தாலும் அமுதூட்டும் கையாலே, உன்னை சித்தி அடித்தாலோ சீராட்டும் கையாலே, தாத்தா அடித்தாலோ உன்னை தாழ்வூட்டும் கையாலே, பாட்டி அடித்தாரோ உன்னை பால் போட்டும் சங்காலே. அதாவது அவள் செய்கிற நல்லதையும் சொல்லி, பாட்டினா பால் கொடுப்பா, பாட்டினா பால் போட்டுவா, தாத்தானா கதவை கூட்டி பத்திரமா ஒன்று பார்த்துப்பா, நான் இப்போ நிலா வராமல் பார்த்துப்பா, அத்தைன்னா உனக்கு பட்டு சொக்கா வாங்கி கொடுத்து உனக்கு போட்டு பாப்பா. அதனால் அவள் பண்ணுற நல்லது. அவள் உள்ள கோச்சுட்டாளா, இதனால நீ கஷ்டப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடித்தாரை சொல்லிவிடு, அக்னிகள் பண்ணி வைப்போம் சொல்லிடு. எப்படி சொல்லுன்னா என்ன பண்ணிடலாம், மச்சுக்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம அவளை என்ன பண்ணிடலாம், மறந்துக்கலாம். நீ ஜாலியாக இரு. அதாவது இவாவா இந்த மாதிரி நடந்துப்பா, இவாவாக்கிட்டே நீ இப்படி இப்படி நடந்துக்கணும், நீ வந்து சமத்தா இருக்கணும். சமத்தா இருந்தால் எல்லோரும் ஒன்று பாராட்டுவா. பலாத்தனம் பண்ணால் அவளை ஒன்று கொஞ்சம் கோச்சிக்கத்தான் கோச்சிப்பா. அது கவலைப்படாத, நீ சமத்தா இருக்க தெரிஞ்சுக்கோ. இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைக்கு பாட்டின் மூலமாகவே தாலாட்டின் மூலமாகவே நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு அந்த நீலாம்பரி ராகம் வந்து அப்படியே தடவி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆராரும் ஆரிதரும் ஆனிதரும் ஆரா, குட்டி குட்டி எலும்பு, குட்டி குட்டி நரம்பு, பஞ்சு போல் பிஞ்சு உடம்பு, அதுக்குள்ளே சந்தோஷம், அதுக்குள்ளே பயம், அதுக்குள்ளே ஆசை, அதுக்குள்ளே அங்கலாய்ப்பு, அதுக்குள்ளே அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம். குட்டி குழந்தைக்கலாம் அதெல்லாம் தெரியும். யாராவது நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காளா, தூரத்துக்கு உட்காந்துருக்காளா. ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆனாலே குழந்தைகள் நல்லா சுட்டியாக இருப்பாள். எல்லாமே தெரியும் அவளுக்கு. அதனால் அவளுக்கு தைரியம் கொடுக்குற வார்த்தைகள், தன்னம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். அந்த பாப்பா பட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்சதுனாக்கா கொடுத்து தப்பு சொல்லணும். இப்போ எவ்வளோக்கா அது வேணே இருக்கே, இப்படி தான் இருக்கு. இந்த காலத்தில் வாயுங்கையும் மருந்தால் தான் பழைக்க முடியும். இப்பெல்லாம் குழந்தை பேசக்கூடாது. அது அந்த குழந்தை புரியாதுன்னு நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா. அந்த குழந்தை ரவுடி ராக்கமாக வந்துருக்கும். குழந்தை எழுதுகிற எப்பவுமே நல்ல வார்த்தைகளை பேசணும். அச்சுதான் அச்சுக்கூடாது. முத்தா கொடுத்தா வெரி குட், சொல்லண்டா அது இதெல்லாம் சரியாக பண்ணித்தா வெரி குட். அப்போ நம்ம ரைட்டு போனால் பறக்குவா, தப்பு பண்ணால் கொலை கிடைக்கும். நம்ம சமத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு குட்டியிலேருந்து நம்ம பழக்கணும். வாழைப்பழம் சாப்பிட்டதுன்னா ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் கூட தோல் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுரு, வேஸ்ட் பாக்ஸை போட்டு பார்க்கல, கொண்டு போட்டு நீ கொண்டு போய் போடுவியா, நான் கிளாஸ் பண்ணுவேனா. இந்த குழந்தை என்னமோ நமக்கு கிளாஸ் கிடைக்க போகுதுன்னு அந்த இதில் அப்படி ஈட்டுக்கு போய் அதை போட்டு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீடும் க்ளீனாக இருக்கும். செப்பலாக விளையாடிட்டியா, ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றா செட்டாக எடுத்து வை. இந்த பில்டிங் பிளாக்லாம் தனியாக செட்டாக எடுத்து அந்த பாக்கெட்டில் போடு. இந்த பொம்மையெல்லாம் தனியாக வை. இது பெரிய பொம்மை அதுக்குள்ளே அடங்காதில்ல, இதை வந்து இப்படியே கூடையில் வச்சுக்கலாண்ணே சரியா. இப்படின்னு சொல்லி கொடுக்கச்ச பெருசு எது சின்னது எது, எதை எப்படி சவரணையாக வைக்கணும், விளையாடிட்டு அப்படியே தூக்கி போட்டு போகலாமா போகாத பொறுப்பாக இருக்கணுமா, இப்படி எல்லாத்தையுமே அந்த 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் மெனக்கிடணும். அப்படி மெனக்கிட்டோன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த 1 வயசில் 4 வயசு வரைக்கும் தான் அந்த வளர்ச்சி அப்பாரமாக இருக்கும். ஒரு குழந்தையும் ஜெம்மாக வளரும். ஒரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ரொம்ப பெரிய பெரிய சிறப்புகளை தான் கொண்டு போயிடும்.